Hello everyone. In the Leetcode series, பார்க்க போற ப்ராப்ளம் வந்து mirror reflection. இந்த சேனலுக்கு எங்க புதுசா இருந்தா என்னோட பேர் வசந்த் குமார். நான் சேனல்ல வந்து கோடிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சொல்யூஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதோட வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வந்து அதோட சைடு வந்து பீன்ட்டாங்க. அப்புறம் வந்து இது வந்து சோர்ஸ், இது 3 வந்து சென்சார்ஸ். அப்போ வந்து இதுக்கு வந்து நேம் வந்து 0, 1, 2. இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேராமீட்டர் வந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ சோர்ஸ்ல இருந்து வர லைட் வந்து இந்த வால்ல பட்டு 0க்கும் அந்த பட்ட இடத்துக்கும் வந்து இருக்க டிஸ்டன்ஸ் வந்து Qன்னு சொல்லிட்டாங்க. இதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்க அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாமே வந்து மிரர் வால்ஸ். அப்போ இங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து பட்டு கடைசியில வந்து எந்த சென்சார் வந்து முடிய போகுதுதான் வந்து நம்மள வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? பேசிக்காக வந்து லாஜிக் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து P is equal to 3, Q is equal to 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இது சென்சார் வந்து 0, 1, 2. இது வந்து லைட்ஸ் சோர்ஸ். ஸோ இப்போ வந்து இதை நம்ம 3னா வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா வந்து 1, 2, இங்கே 3. இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து 1, 2, நான் சும்மா சென்டிமீட்டர் எழுதுறேன் 3. ஸோ இப்போ லைட் சோர்ஸ் வந்து இங்கே பட்டு 2ல படுதுன்னு சொல்றாங்க. இப்போ 2ல பட்டோடனே வந்து மறுபடியும் வந்து இங்கே படும். இங்கே வந்து இப்போ ஃபார் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுக்கு வந்து லா வந்து என்ன அர்த்தம்? இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அங்கே எமிட் ஆகிறதுக்கும் அந்த இம்பாக்டுக்கும் இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் வந்து ட்ராவல் பண்ணும். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து வந்து 1ல பட்டுச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து 1 டிஸ்டன்ஸ் இங்கே ட்ராவல் ஆகும் இந்த சைடு. அப்போ இங்கே 1ல பட்டுச்சுன்னா இங்கே என்ன படும்? 2ல படும். இப்போ இங்கே 2ல பட்டிருக்கு. அப்போ நான் எப்படி வந்து எந்த டிஸ்டன்ஸ் மறுபடியும் வந்து 2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஆனால் இங்கே மொத்தமே பாக்ஸில் வந்து 1 டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அப்போ மறுபடியும் வந்து 1 டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ 4. ஆனால் வந்து இங்கே தான் வாலே இல்லையே. இங்கே மிரர் வால் வெறும் வந்து 3 சென்டிமீட்டர் தான். இப்போ மிரர் வால் வந்து வெறும் 3 சென்டிமீட்டர் தான். அப்போ என்ன ஆகும்? உள்ளேயே மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா வந்து அது எப்படி நம்ம ட்ராக் பண்றது? அது ட்ராக் பண்றதே கஷ்டமா இருக்குமே. அப்பனா என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். நீங்க வந்து இதை லாஜிக் வச்சு தான் பண்ணணும். வேற எதுவும் வந்து யோசிக்க முடியாது. இப்போ இது வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கு, சோர்ஸ் இருக்கு, 3 சென்சார் இருக்கு. இப்போ 2 டிஸ்டன்ஸ்ல போய் படுது. அப்போ மறுபடியும் வந்து 2 டிஸ்டன்ஸ் டிராவல் ஆச்சுன்னா எங்க போய் படும்? இப்போ அதுக்கு ஒரு இமேஜினரி பாக்ஸ் வரைங்க. இங்க மறுபடியும் வந்து 1, 2, 3ன்னு வந்து சென்டிமீட்டர் எழுதும். அந்த இமேஜினரி பாக்ஸ் இதே பாக்ஸ் மாதிரி வந்து ஒரு இமேஜினரி பாக்ஸ் வரைஞ்சுக்கணும். இங்க 1ல போய் படுது. அப்போ மறுபடியும் வந்து மறுபடியும் 2 டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும். அப்போ 1ல இருந்து மறுபடியும் 2 டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும்னா எத்தனை டிஸ்டன்ஸ்? 3. இங்க போய் படுது. இது சென்சார் நேம் மறுபடியும் எழுதுங்க. 0, 1, 2. அப்போ இங்க போய் படுது. நீங்க என்ன நினைப்பீங்க? மேபி இது மறுபடியும் 1 சென்சார் இருக்கும்னு. ஸோ இந்த இமேஜினரி பாக்ஸ்ன்றது இதோட ரிஃப்ளெக்ஷன் தான். அப்பனா வந்து இங்க என்ன இருக்கும்? 0. இது வந்து 2. 1ன்றது இங்கே தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கனாலே வந்து இந்த கான்செப்ட் புரியும். நான் ஏன் இமேஜினரி பாக்ஸ் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு. இந்த இமேஜினரி பாக்ஸ்ன்றது இந்த பாக்ஸோட ரிஃப்ளெக்ஷன். நான் வந்து 2 டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகணும் மறுபடியும். ஆனா என்னால வந்து 2 டிஸ்டன்ஸ் இதுக்குள்ளேயே டிராவல் ஆக முடியாது. அதுக்காக வந்து நான் இமேஜினரி பாக்ஸ் ரிஃப்ளெக்ஷனை வரைஞ்சேன். அதை வச்சு போட்டா அப்பனா எனக்கு அவுட்புட் என்ன? 2 தான். நீங்க வந்து இந்த ட்ரிக்கை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஒரு இமேஜினரி பாக்ஸ் வரைஞ்சு அப்போ நீங்க கேட்கலாம், இந்த இமேஜினரி பாக்ஸை விட்டு மறுபடியும் வெளில போச்சுன்னா மறுபடியும் ஒரு இமேஜினரி பாக்ஸ் வரைங்க. இந்த மாதிரி வந்து இமேஜினரி பாக்ஸோடவே ரிஃப்ளெக்ஷனை போட்டு மறுபடியும் இதே கால்குலேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ வந்து அவுட்புட் என்ன? 0. அப்போ நம்மளுக்கு அவுட்புட் இதான். இப்படி தான் நம்ம வச்சு கோடையே எழுத போகிறோம். ஸோ
இதோட கோடிங் எக்ஸ்பிளனேஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இதுதான் லாஜிக். நீங்கள் வந்து பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து கோடு எழுத போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும், இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது போகிறத வந்து நான் ட்ராக் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு கியூ ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் லைட்டு. ஸோ இன்னொன்று வந்து எந்த சைடில் படப்போகுதுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு லெஃப்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து while true if distance traveled is by p is equal to 0 வந்து break. நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கும் நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் 2 இந்த டிஸ்டன்ஸு, மறுபடியும் 2, மறுபடியும் 2, 3 2 வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அப்போ மொத்தமாக என்ன 6 ட்ராவல் ஆயிருக்கு. மொத்தமாக வந்து 6 இது வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அந்த 6ன்றது என்னது, இந்த பியோட மல்டிபிள் தான். அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிடும், எங்கேயாச்சும் ஒரு சென்சார்ல போய் ஹிட் ஆச்சுன்னா வந்து அதோட மொத்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கிறது பியோட மல்டிபிள்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போனா நம்ம ஈஸியாக போட்டுடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்போ பியோட மல்டிபிளாக வருதோ அப்போ ஏதோ ஒரு சென்சாரில் ஹிட் ஆயிருக்கு, அது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ மறுபடியும் வந்து அப்படி ஆகலைன்னா வந்து மறுபடியும் டிஸ்பிளஸ் அந்த டிஸ்டன்ஸ். இப்போ சைடு வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த மிரர் வால்லே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இங்க படுது, அடுத்து மறுபடியும் வந்து இந்த சைடு தான் படும், மறுபடியும் இந்த சைடு. ஸோ அதனால வந்து அதனால தான் வந்து ஃபர்ஸ்டே நான் லெஃப்ட்னு சொல்லிட்டு போட்டு வச்சேன். ஃபர்ஸ்ட் எப்படியும் இங்க பட்டு ஒரு லெஃப்ட் சைடு தான் வந்து போக போகுது. ஸோ அதனால வந்து லெஃப்ட்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே வந்து வச்சுக்கிட்டேன் இந்த இது. இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன்னா வந்து இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ லெஃப்ட்னு இருக்கிறத வந்து ரைட்னு மாற்ற போறேன். அதே மாதிரி ரைட்னு இருந்தா லெஃப்ட்னு மாற்ற போறேன். ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டிவா இப்போ லூப் ரன் ஆகிட்டே இருந்தா ஆல்டர்னேட்டிவா இருந்தா நம்ம ஆல்டர்னேட்டிவா வந்து மாத்திக்கிட்டே வரணும். இப்போ லெஃப்ட்னு இருந்தா L is equal to ரைட், அப்படின்னா அப்படி இல்லைன்னா வந்து மறுபடியும் L is equal to லெஃப்ட். அவள் தான். இப்போ வந்து இந்த லூப் வந்து பிரேக் ஆகி நம்மளுக்கு வெளில வந்துச்சுன்னா வந்து இப்போ லெஃப்ட்னு இருந்தாலே இப்போ L is equal to லெஃப்ட்னு இருந்தாலே நம்ம அவள் தான் 2 சென்சார்ல பட்டதுன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு சைடுல இங்க வந்து 2 சென்சார் தான் இருக்கு, இங்க வந்து 1 0 2 சென்சார் இருக்கு. இப்ப லெஃப்ட் சைடுல பட்டதுன்னு தெரிஞ்சா நம்ம அவ்வளவுதான் 2 சென்சார். எப்படியும் சோர்ஸ்ல திருப்பி லைட் வந்து பட போறது இல்ல, அந்த 2 சென்சார். ஸோ அந்த 2 வந்து நம்ம இது பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லைன்னா இங்கதான் வந்து இது. இப்ப என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு எடுத்திருக்கோம்ல, அது பை p is by 2 is equal to 0. Return 0, else return 1. இங்கேயே இது பண்றோம். இப்போ நம்மளுக்கு வந்து ரைட் சைடா இருந்தா 2 சென்சார் இருக்கு. அப்போ ஒன்று வந்து இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கிறது எய்தர் அது ஈவனா இருந்துச்சுன்னா வந்து அதான் இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போகிறது வந்து மல்டிபிளா தான் இருக்க போகுது. ஸோ அந்த மல்டிபிள் வந்து ஈவனா இல்லைன்னா வந்து ஈவனா ஆடான்னு பார்க்கணும். ஸோ அப்படி ஈவனா இருந்தா நம்ம வந்து 0th சென்சாரை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆடா இருந்தா ஃபர்ஸ்ட் சென்சாரை ரிட்டர்ன் பண்ணிடணும். இவள் தான். எதுக்கு ரன் பண்ணி பார்த்தலாம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஓகே, இது ராங்கன்னு வந்திருக்கு. எங்க சென்சார் 2 hours later. இது மண்டமலை கொண்டைய மறந்த மாதிரி ரைட்ல இருந்தா தானே 2, லெஃப்ட்ல இருந்தா 1 0 தானே இருக்கும். அதே மாதிரி போட்டேன். ஸோ இவ்வளோதான். எதுக்கும் ரன் பண்ணி பார்த்தலாம், சப்மிட் பண்ணி பார்த்தலாம். நானும் என்னடா இவ்வளோ நேரம் வராமல் இருக்கேன்னு பார்க்குறேன். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கோடு.
வேணா வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல வந்து படம், அப்புறம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும். இப்போ மொத்தமா வந்து டிஸ்டன்ஸ் வந்து பியோட மல்டிபிள் இருந்தா, ஏதோ வந்து சென்சார்ல பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி, அதுதான் பிரேக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து மறுபடியும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி, லெஃப்ட்டா இருந்தா ரைட்டா மாத்துறோம், ரைட்டா இருந்தா லெஃப்ட்டா மாத்துறோம். அந்த ரைட் லெஃப்ட்ன்றது இங்க போறத வந்து ட்ராக் பண்றதுக்கு. இங்க போறதுக்கு ட்ராக் பண்றதுக்கு. ஸோ அப்ப வந்து ரைட்டா இருந்தா 2 ரிட்டர்ன் பண்றோம். அப்படி இல்லைன்னா வந்து 0, 1 தான் இருக்க போகுது. ஸோ அத வந்து நம்ம வந்து செக் பண்றோம். இது வந்து ஆட் மல்டிபிளா இருக்கா? இல்ல ஈவன் மல்டிபிளா இருக்கான்னு சொல்லிட்டு. ஈவன் மல்டிபிளா இருந்தா 0 ரிட்டர்ன் பண்றோம். ஆட் மல்டிபிளா இருந்தா 1 ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இப்படிதான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ உங்கள வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய். Living life, everyday, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy.